ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? சும்மா ஜாலியாக வாங்க, ஹிஸ்ட்ரி நியூஸ் சும்மா ஜாலியாக தெரிஞ்சுட்டு போகலாம் வாங்க. அக்டோபர் 1க்கான ஹிஸ்ட்ரி நியூஸ் வாங்க பார்க்கலாம். 1854 இந்தியாவில் தபால் தலைகளோட பயன்பாடு தொடங்கியது. 1854 வருஷத்துலேருந்து தான் இந்தியாவில் தபால் தலையோட பயன்பாடு தொடங்குனுச்சு. முதல் தபால் தலைகளில் விக்டோரியா மகாராணியோட தலை மற்றும் இந்தியாவோட படம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தபால் தலையில் யாருது இருந்துச்சு? விக்டோரியா மகாராணியோட தலை மற்றும் இந்தியாவோட படம் இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக இறந்து போன ராணியோட பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். விலை அதோட விலை பார்த்திங்கன்னா அரையணா, அதாவது 1/32. இது தமிழில் நம்ம படிச்சிருப்போம்ல. இந்த 1/32 அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இது அக்கால அஞ்சல் சேவையோட முக்கிய சாதனை, சரிங்களா? இந்தியாவோட முதல் தபால் அலுவலகம் 1727 கொல்கத்தாவில் கிழக்கிந்திய நிறுவனத்தால் நிறுவப்பட்டது. இந்தியாவோட முதல் தபால் அலுவலகம் 1727 கொல்கத்தாவில் கிழக்கிந்திய நிறுவனத்தால் தான் நிறுவப்பட்டது ஃபஸ்ட்டு, சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். 1919 பிரபல உருது கவிஞர் மஜ்ரூக் சுல்தான்புரி பிறந்தார். 1919 என்னென்ன நடந்துச்சு, ரவுலட் சட்டம், வேறு என்ன எல்லாம் நடந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? 1919 பிரபல உருது கவிஞர் மஜ்ரூக் சுல்தான்புரி பிறந்தார். மஜ்ரூக் சுல்தான்புரி ஒரு இந்திய உருது கவிஞர். அவர் ஹிந்தி திரைப்படங்களின் புகழ்பெற்ற பாடலாசிரியர். ஹிந்தி திரைப்படங்களோட புகழ்பெற்ற பாடலாசிரியர் யார்? மஜ்ரூக் சுல்தான்புரி, சரிங்களா? மற்றும் முற்போக்கு இயக்கத்தின் சிறந்த உருது கவிஞர்களில் ஒருவர். முற்போக்கு இயக்கத்தோட சிறந்த உருது கவிஞர்களில் ஒருவர் யார்? மஜ்ரூக் சுல்தான்புரி, சரிங்களா? 20ஆம் நூற்றாண்டின் உருது இலக்கியத்தின் சிறந்த கவிஞர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். 20ஆம் நூற்றாண்டோட உருது இலக்கியத்தோட சிறந்த கவிஞர்களில் ஒருவராக யார் கருதப்படுறாரு? மஜ்ரூக் சுல்தான்புரி, சரிங்களா? பாலிவுட்டில் பாடலாசிரியராக பிரபலமானார். தன்னுடைய படைப்புகள் மூலம் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் இலக்கியத்திற்கும் ஒரு புதிய திசையை அளித்தார். தன்னுடைய படைப்புகள் மூலமாக நாட்டுக்கு சமூகத்துக்கு இலக்கியத்துக்கும் ஒரு புதிய திசையை அளித்தார், சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 1949 1979 சீனாவோட கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி தொடங்குனுச்சு. 1949 வருஷம் அக்டோபர் 1 எல்லாமே ஆரம்பிச்சது. அதனால தான் நம்ம இன்றைக்கி அக்டோபர் நியூஸில் பார்க்குறோம். சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி தொடங்குனுச்சு. அக்டோபர் 1 1949 கம்யூனிஸ்டுகள் சீனாவின் லோகன் அரசை நிறுவினர். சீனாவில் லோகன் அரசை நிறுவினர். இதனால் சீனா கம்யூனிஸ்ட் ஆனது. மாவோவோட தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டதன் மூலம் சீனா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆழமாக பாதிக்கப்பட்டது. அதாவது மாவோவோட தலைமையில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நிறுவப்பட்டதன் மூலமாக சீனா மட்டும் இல்லாமல் உலகமே ஆழமாக பாதிக்கப்பட்டது, சரிங்களா? அதன் சில விளைவுகள் இன்று வரை தொடர்கின்றது. அது நமக்கே தெரியும். தைவான் தீபத்தோட சூழலில் புரிந்து கொள்ள முடியும். தைவான் தீபத்தோட சூழலில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் சீனா மூலயமா. அடுத்த நியூஸ் வாங்க போகலாம். 1953 வருஷம் ஆந்திர பிரதேசம் அக்டோபர் 1 தான் தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது, சரிங்களா? 1953 அக்டோபர் 1, சரிங்களா? அக்டோபர் 1 நாள் தான் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய மாநில மறுசீரமைப்போட பின்னணியில் இது ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். இது பல்வேறு மொழியியல் மற்றும் கலாச்சார சமூகங்களுக்கு அங்கீகாரம் அளித்தது. 1953 அக்டோபர் 1 மெட்ராஸ் மாநிலத்தில் தெலுங்கு மொழி பேசும் பகுதியோட 11 மாவட்டங்கள் கர்னூலை தலைநகராக கொண்டு புதிய ஆந்திர மாநிலம் மாறியது, சரிங்களா? அடுத்த நியூஸ் போலவாங்க. 1967 இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகம் நிறுவப்பட்டது. 1967 தான் இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1967 தான் நிறுவப்பட்டது. நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதும் சுற்றுலா தொடர்பான வசதிகளை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாக இருந்தது. அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஹோட்டல்களில் ஒன்று சாணக்கியபுரியில் உள்ள அக்பர் ஹோட்டல் ஆகும்.
இது 1965 முதல் 1969 வரைக்கும் கட்டப்பட்டது. எங்கே உள்ள ஹோட்டல்? அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சாணக்கியபுரியில் உள்ள அக்பர் ஹோட்டல் 1965லேருந்து 69 வரைக்கும் கட்டப்பட்டது. நம்மளுடைய இந்தியாவில் வந்து வருமானம் வரக்கூடிய துறையில் மிக முக்கியமான துறை வந்து சுற்றுலாத்துறை தான். அதனால் அதற்கு வந்து நம்ம வந்து செவ்வனே பணியாற்றணும். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.